ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார். ஜோதிடம், எண் ஜோதிடம், வாஸ்து, கைரேகை, ராசிக்கல் தேர்வு, அயல்நாடு செல்ல, கடனை தீர்க்க, மேல் படிப்பு பெற, திருமணம் விரைவில் நடக்க, தொழில் சிறக்க, வேலை கிடைக்க, குழந்தை பெயர் வைக்க, தொழில் பெயர் வைக்க, ராசிக்கல் தேர்வு செய்ய, சோழி பிரசன்னம் பார்க்க, கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க, 48 வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெற்று சந்திக்கவும். உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள், டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அன்பர்கள் கூர்ந்து கேட்டு நற்பலனையும் ஜோதிட வழிகாட்டுதலையும் பெறலாம். முதலிலே கடகராசியை சார்ந்தவர்கள் யார்? அன்னையின் மீது மாறாத அன்பு உடையவர், தாய்ப்பாசம் மிக்கவர்கள், நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர், ஞாபக சக்தியை அதிகம் உடைய ஒரு ராசியாக இவர்கள் மட்டும் திகழ்கின்றார்கள். அப்படிப்பட்ட கடக ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் என்னென்ன? புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதங்கள். இந்த ஜூலை மாதத்திலே நிகழக்கூடிய 3 பெயர்ச்சிகள், ஒன்று சனி வக்ர பெயர்ச்சி, இன்னொன்று சூரியனுடைய பெயர்ச்சி, 3வது பெயர்ச்சி சுக்கிரனுடைய பெயர்ச்சி. இதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து இப்போது கடகராசியை சார்ந்தவர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை நாம் காண இருக்கின்றோம். இந்த ஜூலை மாதம் எல்லாவற்றிலும் எதிர்பார்த்த நன்மை உண்டாகும். பண வரத்து கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை தீரும். நீண்ட நாளாக இருந்த கஷ்டம் நீங்கும். எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உண்டாகும். அரசாங்கம் மூலம் லாபம் ஏற்படும். வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் சாதகமாய் இருக்கும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் லாபகரமாய் நடக்கும். வாக்கு வன்மையால் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவீர்கள். தடைப்பட்ட ஆர்டர்கள் வந்து சேரும். அரசாங்க ரீதியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி, புதிய பொறுப்புகள் ஏற்படலாம். மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நன்மதிப்புக்கு ஆளாவீர்கள். பணி சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சுபகாரியங்கள், கொண்டாட்டங்கள் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி கிடைக்க பெறுவீர்கள். பெரியோர் மூலம் அனுகூலம் உண்டாகும். சகோதரரிடம் கவனமாய் பேசுவது நல்லது. உறவினர்கள் ஆதரவு இருக்கும். பெண்களின் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பண வரத்து திருப்திகரமாய் இருக்கும். கலைத்துறையினருக்கு உற்சாகமாய் செயல்பட்டு வேலைகளை உடனுக்கு உடன் செய்து முடிப்பீர்கள். புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்கும். சாதகமாக பயன்படுத்தி முன்னேறுவீர்கள். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும். அரசியல் துறையினருக்கு மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலனை பெறுவீர்கள். பயணம் செல்ல நேரிடலாம். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரிடலாம். பெரியவர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களும் எச்சரிக்கையாய் பழகுவது நல்லது. ரகசியங்களை கையாள்வது கவனம் தேவை. மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அவர்கள் மூலம் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண உதவி கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாய் பேசுவது நல்லது. உறவினர் குடும்ப நண்பரிடம் முக்கிய விஷயங்களை ஆலோசனை செய்வதை, அடுத்தவர் பற்றி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகன சுகம் ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எதிர்பார்த்த தகவல் தாமதமாய் வரும்.
கூட இருப்பவர்களும் எந்த விஷயத்தை சொல்லும் போது கவனம் தேவை. பொருளாதாரம் உயரும், எதிர்ப்புகள் விலகும், கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும், பல வகையான யோகங்கள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, கடக ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்கும். ஆனால் பிறருடன் பழகும் போது நிதானம் தேவை. தொழில் வியாபார முன்னேற்றம் காணப்படும், தொழில் தொடர்பான காரியங்கள் வெற்றி பெறும், பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் வேகம் பிடிக்கும், வியாபாரம் தொடர்பான பிரச்சனைகள் சாதகமான நிலையே உண்டாக்கும். கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் செய்யக்கூடிய தெய்வீக பரிகார நிகழ்ச்சிகள் என்னென்ன? துர்க்கை வேப்பலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும், காரிய வெற்றிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை 4, 5, 31 ஆகும். அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை 24, 25 ஆகும். இப்பொழுது யாருக்கெல்லாம் ஜோதிட விளக்கங்கள் தேவைப்படுகிறதோ மற்றும் உங்களுடைய ராசி சக்கரம் தேவை என்றாலும், எஞ்சோதிட ரீதியாக விளக்கம் பெற வேண்டும் என்று நினைத்தாலோ, அல்லது எந்த நேரத்தில் திருமணம் அமையும், எந்த காலகட்டத்தில் வேலை அமையும் என்பதை எல்லாம், ஒரு நாளின் பஞ்சாங்கம் எப்படி இருக்கும் என்பதை நம்முடைய புதிய வெப்சைட்டாக இருக்கின்ற www.srikumar.astro.in என்ற தளத்திற்கு சென்று அந்த வெப்சைட்டை நீங்கள் திறந்து பார்க்கும் பொழுது அதிலே ஏராளமான நன்மைகள் இருப்பதை நீங்கள் கண்டடைவீர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த பதிவை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.